நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருக்கோட்டியூர் நம்பிகள் ஆச்சரியமான திருக்கோட்டியூர்ங்கிற க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருந்தார். திருவரங்கம், புதுக்கோட்டை அருகே இருக்கும் கோஷ்டிபுரம் என்னும் திருக்கோட்டியூர். அப்போது பகவத் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். திருமந்திரத்தின் பொருளையும் சரமஸ்லோகத்தின் பொருளையும் கேட்டுக்கொள்ள வேணும், அதுவும் திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். முதல் தடவையாக சென்றார். ஆனால் திருக்கோட்டியூர் நம்பிகள் மனம் கனியவில்லை. இன்னும் உனக்கு தகுதி வர வேண்டும், போய்விட்டு வா என்று கூறினார். அலுக்காமல் சலிக்காமல் ராமானுஜர் திரும்ப வந்தார். இன்னும் உனக்கு தகுதி போராவது, போய்விட்டு அடுத்த முறை வா என்று திருப்ப அனுப்பினார். 17 தடவை சென்று வந்தார். 18வது தடவை தான் உபதேசம் கிடைத்தது. அதுவும் வெறுமே கிடைக்கவில்லை, 1 மாதம் பட்டினி இருக்க சொன்னார். 30 நாட்கள் பட்டினி இருந்தா ஒரு காரியத்தை செய்வோம், அதுவும் ஒரு உபதேசத்தை பெற. பட்டினி கிடந்து பணம் கிடைக்க போவதில்லை, பட்டினி இருந்து கல்யாணமாக போவதில்லை, பட்டினி இருந்து ஞானத்தை பெறப்போகிறோம். இப்போ நாம் ஒரு நாடகத்தில் நடிக்கிறோம், அதில் ஒரு ஒல்லியான மனுஷனுடைய வேஷம் எனக்குன்னு வச்சுங்க. ஆனால் நான் கொஞ்சம் பூச்சி நாப்பில் இருக்கேன், அதுக்குன்னு 1 மாதம் பட்டினி இருப்பேன், இருந்து உடம்பு எல்லாத்தையும் குறைச்சிக்கிறேன். ஒரு ரிஷியாக நடிக்கணும்னு வச்சுங்க, அப்போ 1 மாதம் தாடி மீசையெல்லாம் வளர்த்துட்டு ரிஷியாக போய் நடிக்கிறேன். இப்போ ரிஷியாக நடிக்கிறதுக்கோ மெலிசா இருக்கிறவராக நடிக்கிறதுக்கோ நம்ம உடல் கட்டையே மாற்றிக்கிறோம். அதே போல் ஞானத்தை பெறணும்னா 1 மாதம் பட்டினி கிடக்கணும், கிடந்துட்டு வா அப்படின்னு நம்ம ஆச்சாரியன் சொல்கிறாருன்னு வச்சுங்க. செய்வமா? சுவாமி ஏதோ நடிக்கிறதுக்கு போகணும், மலை ஏறணும், மவுண்டனரிங் போகிறவாள்லாம் உடம்பை நன்னா மெலிசா வச்சுக்கணுமோ இல்லையோ, அப்போ அதுக்கு போனோம்னு சொன்னால் உடம்பை குறைப்பா, நடிக்கணும்னா உடம்பை குறைப்பா. ஞானம் பெற்றுக்கொள்ள வேணும்னா 1 மாதம் பட்டினி இருப்போமா? ராமானுஜர் இருந்தார். 15 நாள் ஓடிவிட்டன. 15வது நாள் கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலை. அப்போ மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் போய் சொல்கிறார், அந்த சிஷ்யர் எவ்வளவு கஷ்டப்படுறார், 15 நாளாக முடிஞ்சு போச்சு, எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் சாப்பிடலாம்னு அனுமதிக்கணும், தேவரீர் அர்த்தங்களை கொடுக்கிறேன்னு ஒத்துக்கணும், இல்லைன்னா இன்னும் 15 நாள்னா அவர் உடல்நிலை தாங்காது என்று கூறினார்கள். அப்போ திருக்கோட்டியூர் நம்பிகள் என்ன தெரியுமோ சொன்னார், அவர் இப்படியே இருக்கட்டும், ஒருவேளை அவருக்கு உயிர் போய்விட்டதானால் வைகுந்தத்தை அடைவார், அப்போது அங்கிருப்பவர்கள் உபதேசிப்பார்கள், நானும் அங்கு சென்று உபதேசிக்கிறேன். ஆனால் அவர் உயிர் தப்பிவிட்டாரானால் 30 நாள் கழித்து இங்கு அமர்ந்து நானே உபதேசிக்கிறேன். ஆக மொத்தத்தில் அவருக்கு என்ன வேணும்? ரகசியத்திரய உபதேசம் பெற வேண்டும். திருமந்திர உபதேசமோ சரமஸ்லோக உபதேசமோ அது இங்கு பெற்றாலன் அங்கு பெற்றாலன், ஆச்சாரியனிடத்தில் பெறுவதற்குத்தானே அவர் உபவாசம் இருக்கிறார், பட்டினி இருக்கிறார். அதுவே ஒரு சிறப்புடையது தான். சரி, நீங்கள் கேட்கறதுக்காக ஒத்துக்கிறேன். பெருமானுக்கு அமுது செய்ய பண்ணி அவருக்கு கண்டொருளன் நைவேத்தியம் பண்ணி தண்ணீரை மட்டும் குடிங்கள், அடுத்த 15 நாட்கள் தண்ணீர் குடித்து கொண்டு வாழட்டும் என்று தளர்த்தினார்னு சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன நிஷ்டை பாருங்க, ஆச்சாரியனிடத்தில் எத்தனை பிரதிபத்தி இருக்குமானால் அப்படி போய் நம்ம அர்த்தங்களெல்லாம் வாங்கிப்போம். அந்த உறுதி நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படித்தான் பெரியோர்களிடத்தில் விஷயங்களை கேட்டுக்கணும். ஆனால் இப்போ திருத்தராஷ்டனுக்கு இத்தனை நல்லதை விதுரர் சொல்றார், காதில் ஏறித்தா, உள்ளத்தில் பட்டதா, புத்தி மாறித்தா தெரியவில்லை. அதைத்தான் இப்போ நாம் பார்க்க போகிற ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இதம் வச்சா சக்ஷ்யசி சேது யதாவன் நிஷம்ய சர்வம் பிரதிபத்துமேவ யசப்பரம் பிராப்ஸ்யசி ஜீவலோகே பயம் நச்சாமுத்திர நச்சேக தேஸ்தி. உனக்கு இங்கும் பயம் கூடாது, அவ்வுலகத்திலும் பயம் கூடாது. முதல்ல பயத்திலேருந்து நீ வெளியில் வரணும். கிட்டத்தட்ட 8 அத்தியாயங்களும் முடிய போகின்றன. இது இத்தனையுமே எங்கே தொடங்கித்து? திருதராஷ்டிரன் தூக்கம் வராமல் தவித்தார். நாளைக்கு சஞ்சயன் வந்து பாண்டவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டதையெல்லாம் சொல்ல போகிறார். என்னாகுமோ? இதான் அவன் தவிப்புக்கு காரணம். அதனால தான் ராத்திரியோட ராத்திரியா விதுரரை கூட்டு இரவு வெகு நேரம் கழித்து உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போ நமக்கு இது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? 1 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்கோம். சாமி இதெல்லாம் ஏதான ஒரு ராத்திரியில் இவா பேசினதா,
இல்லை அவள் பாட்டுக்கு ஒரு மாதம் பேசினத்தை நீர் பாட்டுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கிறா என்று நீங்கள் கேட்கலாம். எல்லாமே ராத்திரி 10 மணியிலேருந்து விடியற்கார்த்தால 3 மணிக்குள்ளே பேசினது தான். 5 மணி நேரத்தையா நீர் இப்போ 500 நாளாக சொல்லிட்டு இருக்கீள்? 500 மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 750 நாளைக்கு மேலே போத்திருக்கோம். இப்போ 2 பேரும் நாம் பேசிட்டு இருக்கிறது இதை மட்டும். முதல்ல யக்ஷ பிரஷ்னம் பல நாட்கள் 130 135 நாள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ 900 மொத்தமாக ஆப்போகிறது. அப்போனா பாக்கி இருக்கிற 765 இதுதான். அவர்கள் 765 நாள் பேசலை, 7 மணி நேரம் கூட பேசலை, பேசினது 4 மணி நேரம். அதற்குள்ளே தான் இத்தனை அர்த்தங்களையும் கொட்டி இருக்கிறார். அதை நாம் பிரித்து பகுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாட்கள் ஓடிவிட்டன. ஆனால் நல்லதைத்தானே தெரிஞ்சுட்டு இருக்கோம். 765 நாள்னா கிட்டத்தட்ட நம்ம கணக்குக்கு 3 வருஷம் ஆகும். அத்தனை நாளாக விதுர நீதியைத்தான் பார்த்து வருகிறோம். 3 வருஷத்தில் போய் இத்தனை நாட்களாக இவ்வளவு தான் சொல்லியிருக்காரன்னா அவள் ஸ்லோகமாக சுருக்கமாக சொல்லிடுறா. நாம் அதை பிரித்து உதாரணங்களோட மெதுவாக பார்க்கணும்னா இத்தனை நேரம் ஆயிடுறது. அவர்களெல்லாம் மெத்த படித்தவர்கள், அந்த வேகத்தில் சொன்னால் அந்த வேகத்தில் புரிஞ்சு விடுவா. ஆனால் நாம் அதனால ஒன்றும் குறையில்லை. இப்போ நாம் மெதுவாக பார்த்துட்டு போகிறோம், கொஞ்சம் தெரிஞ்சுட்டாரும் நல்லத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். நீண்ட நாள் பார்த்தோம், குறைச்ச நாளில் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா முடியாது. குறைச்ச நாளில் குறைச்சலாத்தான் தெரிஞ்சுப்போம். குறைச்சலாக தெரிஞ்சின்றதுக்காக குறையே இல்லை, தெரிஞ்சின்றத்தை நிறைவாக தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இப்போ அடியேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்களும் அந்த அடிப்படையில் தான் கேட்டு வந்திருக்கிறீர்கள். இப்போ இவ்வளவு பெரியவர் சொல்லியிருக்காரே, விதுரர் இத்தனை அர்த்தத்தை சொல்லியிருக்கார். அவர் திருத்தராஷ்டிரன் இடத்துல சொல்கிறார், உனக்கு பயம் போகணும்னா நான் சொன்னத்தை ஆழ்ந்து ஆலோசனை பண்ணிப்பார். மனசில் நன்னா நச்சு வச்சு ஆலோசனை பண்ண பிற்பாடு நன்கு கடைப்பிடிக்க வேண்டும். இது உண்மைன்னு நீ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சின்றப்பறம் நன்கு கடைப்பிடிக்க வேண்டும். அதை செய்தாயானால் குறையில்லை. அப்போ இந்த லோகத்திலையும் உனக்கு பயம் இருக்காது, அந்த லோகத்திலையும் உனக்கு பயம் இருக்காது என்று இந்த ஸ்லோகம். இது அவர் திருத்தராஷ்டிரனுக்கு சொன்னது இருக்கட்டும், நமக்கு சொல்கிறதா வச்சுப்போம். இத்தனை நாளாக நீங்கள் இப்போ விதுர நீதி கேட்டீர்களே, நம்ம முன்னாடி இப்போ விதுரர் வந்து நின்றுடுறார். இதே தொலைக்காட்சி பெட்டுக்குள்ளே விதுரர் வந்து தோன்றுகிறார். தோன்றி நம்மள்கிட்ட கேட்குறார், இத்தனை நாளும் கேட்டீர்களே, என்ன மனசன வாழ்ந்தீள், என்னென்னலாம் கடைப்பிடித்தீர்கள்? நாம் இப்போ அவருக்கு பதில் சொல்ல போகிறோம். சுவாமி, மொபைல் ஃபோனில் சொல்லட்டுமா, லேண்ட்லைனா, எஸ்எம்எஸ்ஸா, இமெயிலா, எப்படி அவருக்கு பதில் சொல்லலாம்னா அவர் அந்த மாதிரி எதுலேயும் பதில் கேட்கல. நான் சொன்னதை கேட்டு கடைப்பிடித்தீர்களா, அதுவே அவருக்கு பதில். அவர் தனித்து நம்மகிட்டேருந்து பதிலாம் இப்போ எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு உயர்ந்தவர்கள், நாம் பேசித்தான் அவள் புரிஞ்சுக்க போகிறாளா? அவர்கள் சொன்னத்தை நாம் ஒத்துனுட்டோம், மனசில் பட்டுடுத்து புரிஞ்சுனுட்டோம், பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம், பண்ணிட்டோம். இதுதான் அவர்களுக்கு இருக்கிற ஒரே பதில். இப்போ ராமாயணத்தை நன்னா படித்தோம், அவருக்கு பதில் சொல்ல வேண்டாமா? ஒரு 50 ரூபா வேணா செக்கு டிராஃப்ட் அனுப்பலாமன்னா இதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. ராமாயணத்தில் நான் சொன்னபடி நடந்துண்டியா, பொய் பேசாமல் இருந்தியா, தாய் தந்தையர் சொன்னபடி கேட்டியா, பக்தர்களிடத்தில் அன்போடு இருந்தியா, உயர்வு தாழ்வு பார்க்காமல் குரங்கையும் அணிலையும் கூட சேர்த்துண்டியா, இவ்வளவுதான் ராமனிடத்துலேருந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அரக்கர்களாக இருந்தாலும் ராமன் கடைசியில் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். இதே வாலியனுடைய பிள்ளைய மன்னித்து ஏற்றுக்கொண்டார். இந்த மன்னிப்பு, இந்த பக்குவம், இந்த கருணை ராமனிடத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் நாம் செலுத்துகிற நன்றி. அதே போல இப்போ விதுரருக்கு நாம் என்ன நன்றி செலுத்தணும், அதைத்தான் நம்மளை பார்த்து நேராக அவர் கேள்வி கேட்கிறார். இதம் வச்சகா, நான் இப்போ சொன்னேனே, இது இத்தனையும் உனக்கு புரியறதா, மனசில் சரின்னு படுறதா? சக்ஷசி சேத்து யதாவன் நிஷம்ய சர்வம் பிரதிபத்துமேவ, அனைத்தையும் நன்கு யோசித்து பார், அதில் உனக்கு உறுதி வரட்டும். பிரதிபத்துமேவ, பிரதிபத்தி ஏற்படணும். இது சரி, இவர் சொல்கிறபடி நாம் நடக்கணும், இது நமக்கு நன்மை செய்யும் என்கிற புத்தி உனக்கு பிறந்திருக்கா பார். எல்லாத்தையும் திருத்தராஷ்டிரன் கேட்டுண்டானே தவிர இதுதான் நம்ம ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு வழின்னு அவன் புரிஞ்சுக்கலையே. மனசுக்கு படுறது, ஆனால் என்னமோ அதை நடைமுறைப்படுத்துறதுக்குள்ள பெரிய கேப். இதுதான் எப்பவுமே there is a big gap between the lip and the cup அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாலும் இல்லையோ. நம்ம சாப்பிட்றதுக்கு போகிறோம், அப்போ அப்படி தூக்கி சாப்பிட்றோன்னு வச்சுங்க, அந்த கப்புக்கும் லிப்புக்கும் நடுவில், நம்ம உதட்டுக்கும் கப்புக்கு நடுவில் இடைவெளி இருக்குது. அப்படின்னா இப்போது பாலை வாயில் குத்துறோம், இந்த இடைவெளி மூலமாக பால் கீழே விழுந்துடுத்துன்னா, பாத்திரத்துலேருந்து பாலை சாய்ச்சேன், வாயையும் திறந்துட்டுருக்கேன், ஆனால் பாத்திரத்துலேருந்து பால் வாயில் விழணுமே, விழாமல் கீழே விழுந்துடுத்துன்னா. அதே போல் விதுரர் பாத்திரத்தை சாய்ச்சி விட்டார், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டார், கேட்கறேன்னு கூப்பிட்டதே திருத்தராஷ்டிரன் தான். அப்போ அவனும் வாயை திறந்துட்டு இருக்கான். ஆனால் இங்கேருந்து சாய்ச்சது அந்த வாய்க்குள்ளே போச்சோன்னா போவே இல்லையே.
அத்தனை இடவழியில் கீழன்னா விழுந்துடுத்து. நமக்கு அந்த நிலைமை கூடாது. விதுரர் என்னென்னலாம் சாச்சு நம்ம வாயில குத்த தயாராக இருக்காரோ மொத்தத்தையும் வாயை திறந்து வாங்கிக்கணும். இங்கே கொஞ்சம் வித்தியாசம். இது வாயை திறந்து இல்லை, காதை திறந்து. ஏன்னா இது உபதேசம் இல்லையோ. பாலை குத்தினா வாயில குத்தலாம், உபதேசத்தை குத்தினா காதில் தான் குத்தணும். நன்னா காதார கேட்டுக்கொள். காதார கேட்டு உளமாற நினை, உள்ளத்தால நன்கு சிந்தனை பண்ணு. அதுக்கப்புறம் அதில் பிரதிபத்தி, இவர் சொல்லுவது சரி, இதுதான் என் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வழி, ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு இதுதான் வழின்னு நம்பு திருத்தராட்ரா. நிசம்ய சர்வம் பிரதிபத்துமேவ. அதுக்கப்புறம் யசப் பரம் பிராப்ஸ்யசி, இதை நீ கடைப்பிடித்தாயானால் உன் புகழ் திக்கெட்டும் பரவும். பரம் யசஸ், மிக உயர்ந்ததான யசஸை உலகட்டும் திக்கட்டும் பரவும். ஜீவலோகே அபயன் நச்ச அமுத்திர நச்சேக தேஸ்தி, உனக்கு இந்த லோகத்திலும் பயம் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த லோகம் கிடைக்குமோ கிடைக்காதோ பயப்படவே வேண்டாம். இப்போ நீ பாரு, இந்த லோகத்தில் பயந்துட்டே இருக்கே, ஏன்னா நான் சொன்னபடி கேட்கல, சண்டை வரப்போகிறது, தோத்துருவோமோன்னு இந்த லோகத்தில் பயம், உயிர் போடுமோன்னு இங்கேயே பயம். சரி, இங்கே பயப்படுறேன், அங்கே கிடைச்சிருமான்னா ராஜ்யத்தை பிடுங்கினதுனாலே நிச்சயமாக அந்த லோகம் கிடைக்க போகிறது இல்லை, அதை பற்றியும் பயம். இப்போ ரெண்டுமே பயம் பாருங்க. இவன் பண்ண தப்பான நடவடிக்கையாலே இங்கேயும் பயம் அங்கேயும் பயம். ஆனால் இப்போ விதுரர் சொன்னபடி கேட்டுட்டு ராஜ்யத்தை பிரித்து கொடுத்துட்டால் யாரும் சண்டைக்கு வர போகிறதில்லை, இங்கேயும் பயம் கிடையாது. எப்போ தர்மத்தின் வழி நடந்துட்டாரோ அப்போ நேர வானுலகத்தையும் அடைஞ்சிட போகிறார். அங்கேயும் பயம் இல்லை, இங்கேயும் பயம் இல்லை, அங்கேயும் பயம் இல்லை. அதை பண்ணுறதுக்கு பாரு திருத்தராட்ரா, ரெண்டு இடத்துலையுமா பயப்படுவாய்? ஆழ்வார் சொல்லுகிறார், சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ, என் நாவிலின் கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன். விதுரர் சொல்கிறாப்புல, இது நான் சொன்னால் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் உனக்கு நல்லதுன்னு பட்டதை நான் சொல்லாத இருக்க மாட்டேன். நமக்கு நல்லதுன்னு பட்டுடுத்து, இதை பண்ணலைன்னா இவன் கெட போகிறான்னு தெரியறது, அப்போ கண்டிப்பாக அந்த நல்லத்தை சொல்லணும். நமக்கு பேர் கட்டு போட போகிறோமே நினைக்கக்கூடாது, அந்த நல்லத்தை சொல்லணும் இல்லையோ. அப்ரியஸ்ய பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. நமக்கு பிடிச்சமானதை பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பா, நல்லதை பேசுறதுக்கு ஆள் கிடைக்காது. நமக்கு அந்த மாதிரி பட்டவா தானே வேணும். இப்போ உங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு ஆள் வேணும், எனக்கு நல்லது சொல்கிறதுக்கு ஆள் வேணும். நம்ம சில நாள், எத்தனையோ நாள், இப்போ நீங்களும் அடியேன்னு பேசிட்டு இருக்கிறச்சேவே சிலதெல்லாம் மனசில் சுருக்குன்னு பட்டிருக்கோம். என்னை இவர் இப்படி சொல்கிறாரு என்னால், இது நான் சொன்னதா, புஸ்தகத்தில் இருக்கிறது என்னவோ படித்து சொல்லிட்டு இருக்கேன், கிளிப்பிள்ள ஒப்பிக்கிறாப்பில் ஒப்பிச்சுட்டு இருக்கேன். இது ஒன்றும் நான் தெரிஞ்சு சொன்னதுங்கிறதுலாம் இல்லை. விதுரர் மகாவித்வான், பரம பக்தர், மகாத்மா. அப்படி இருக்கக்கூடியவர் வாயிலாகத்தான் வேதவியாசர் நல்ல கருத்துக்களை வைக்கிறார். அது ஏதோ படிக்க தெரிஞ்சிருக்க அடியனுக்கு, அதனால் படிச்சுட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அடியேனும் முயற்சிக்கிறேன், அனுஷ்டிக்கணும்னுட்டு கடைப்பிடிக்கணும்னுட்டு. நீங்களும் முயற்சிக்க போகிறீர்கள். பல சமயம் சுருக்குன்னு உங்களுக்கு பட்டிருக்கலாம், என்ன இவர் இப்படி சொல்கிறாரே, இவருக்கு வந்தால் தெரியும் அப்படின்னு கூட நினச்சிட்டு இருக்கலாம். ஏதா இருந்தாலும் உண்மை தானே, அது மாறவே மாறாது. அவர் சொல்லியிருக்கிறது உண்மை. விதுரர் எது பேசுகிறாரோ சத்தியத்திலும் சத்தியம். அதை நாம் எடுத்துக்கணும், உளமாற நினைத்து கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும். கடைப்பிடிச்சுட்டால் இந்த லோகத்திலையும் பயம் இல்லை, அந்த லோகத்திலையும் பயம் கிடையாது. ஏன் யதா கேவேஷ ஏதஸ்மின் அதிர்ச்சியேன் ஆத்மே நிருக்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ பயங்கதோ பவதி என்று உபனிஷத்தே கூறுகிறது. பயமின்றி வாழ நான் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள். சொன்னா உனக்கு பிடிக்காது, ஆனால் சொல்லாமல் இருக்க மாட்டேன் என்ன உபதேசித்தார். இந்த உபதேசங்களை முடிச்சுட்டு அடுத்த ஆச்சரியமான பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்ல போறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜூலை மாதம் 18ஆம் தேதி பக்தி திருவிழாவை முன்னிட்டு மதுரையில் தல்லாக்குளத்தில் உள்ள லக்ஷ்மி சுந்தரம் வளாகத்தில் மாலை 7:30 மணிக்கு பெரியாழ்வாரின் திருப்பல்லாண்டு என்னும் தலைப்பில் அடியனுடைய உபன்யாசம் ஏற்பாடாகி உள்ளது. மதுரை வாழ் பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டுகிறேன்.